அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு சுபக்கிருது வருடம் சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க. கடகம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசிங்க மற்றும் கடகம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. ஆயிலம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்ங்க. கடகம் ராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான். கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க. இப்போ நம்ம சொல்ல போறது வந்து இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து கிளியரா வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ சித்திரை மாசம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, 2022 அன்னையிலிருந்து மே 14, 2022 வரைக்கும், அதாவது சித்திரை மாதம் முழுவதுமே வந்து நம்மளுடைய ஏப்ரல் மாதம் பாதியில் ஆரம்பிச்சு மற்றும் மே மாதம் பாதியில் வந்து முடியுதுங்க. இப்போ இந்த சித்திரை மாதம் வந்து நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு நல்ல விஷயமா குரு பகவான் வந்து சித்திரை மாதம் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, அதாவது 14ஆம் தேதி ஏப்ரல் 14 சித்திரை மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் 13ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்துல இருந்து இப்போ உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இது வந்து ரொம்பவே அற்புதமான பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. மற்றும் சனீஸ்வரர் தற்சமயம் உங்களுக்கு வந்து கண்டக சனியா உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருப்பாரு. இவர் என்னைக்கு பயிற்சி ஆவார்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் 16ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 8வது வீடான அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆவாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ராகு வந்து உங்களுக்கு தற்சமயம் வந்து, அதாவது நம்மளுடைய சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னிலிருந்து சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இறுதி வரைக்குமேங்க ராகு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருப்பார் மற்றும் கேது வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருப்பாரு. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது நம்மளுடைய சித்திரை மாதம் ஆரம்பிப்பதற்கு 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து நடக்குதுங்க. இப்போ ராகு கேது இவங்க 2 பேரும் வந்து பின்னோக்கி வந்துட்டு நம்மளுடைய இதனால நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல ராகுவும் மற்றும் 4வது வீடான தாயார் ஸ்தானத்துல கேதுவும் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரகங்களோட பயிற்சிங்க. ஸோ இப்போ மற்ற கிரகங்களை பத்தி கூட நம்ம சொல்லலாங்க. ஆனா நிறைய நண்பர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா கிரகங்களை பத்தி எங்களை கன்ஃபியூஸ் பண்றீங்க, நீங்க ஜஸ்ட் பலன் மட்டும் உங்களால முடிஞ்சதுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட், ஏன்னா முக்கியமா வந்து இந்த 4 கிரகங்கள் மட்டும் தாங்க. அதாவது ஒருத்தவங்க சுய ஜாதகத்துல வந்து சனீஸ்வரர் குரு இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாலே எந்த கிரகத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாம ராகு கேது இவங்க 2 பேரும் வந்து நிழல் கிரகங்கள் மற்றும் சர்ப்ப கிரகங்கள் இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல பலன் அளிப்பாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகம் தான் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஓகேங்களா? இந்த 4 கிரகங்களும் நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாலே நமக்கு நடக்கும் கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து ஐதீகங்க. இப்போ தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருக்காரு. இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாத ஒரு இடம்ங்க. வருத்தப்படாதீங்க. இன்னும் மேக்சிமம் 1 வார காலம் தான். அதன் பிறகு வந்து குரு வந்து நீங்க விருப்பப்பட்ட மாதிரி உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமா கடகம் ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா திருமண தடை. இது வரைக்கும் நீண்ட வருட காலமா அல்லது நீண்ட மாதங்களா வந்து நீங்க நிறைய அலைன்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ அவங்களுக்கு பொருத்தமான வரன் வந்து கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இதனாலே திருமணம் நடக்காத ஒரு சூழல் கூட இருந்திருக்குங்க உங்களுக்கு. இப்போ நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து உங்களுடைய மகனுக்கோ அல்லது உங்களுடைய மகளுக்கோ வந்து திருமணம் கைகூடுவதற்கு இது ஒரு அற்புதமான மாதமா கண்டிப்பா நம்மளுடைய கடகம் ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இப்போ குருபலம் அப்படின்றது 2 பேருக்குமே இருக்கணுமா ஆண் பெண்ணுக்கு அப்படின்ட்டு? அப்படின்லாம் கிடையாதுங்க.
இப்போ நம்மளுடைய கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரை யார் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய குருபலம் வந்து தானாவே அவங்கள வந்து உங்களுடைய பாதைக்கு வந்து அழைச்சிட்டு வந்துருங்க. ஓகேங்களா. தற்சமயம் உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருங்க. ஆனால் இதே சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வந்து சித்திரை 16ஆம் தேதி வந்து பயிற்சியாக போறார். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க வெளியூர் பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விபத்துகளோ அல்லது உங்களுடைய உடல் நலத்துல எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாம இருக்குங்க. இப்போ நீங்க வந்து சொல்லலாம், இப்போ குரு வந்து நல்லா இருக்காருன்றீங்க, ஆனா சனீஸ்வரர் வந்து நல்லா இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க, அது எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா குரு வந்து சுபகிரகங்க, சனீஸ்வரர் வந்து பாவகிரகம். ஓகேங்களா. ஸ்டில் சனீஸ்வரர் வந்து எல்லாருடைய ஜாதகத்திலையும், அதாவது கடகம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே வந்து இந்த பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாரு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா. அதனால வந்து கடகம் ராசி நண்பர்கள் அனைவருமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது 100% கிடையாது. சரிங்களா. நீங்க மகிழ்ச்சிகரமாகவே இருக்கலாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா. நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க யார்கிட்ட வந்து கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கந்து வட்டிக்கோ அல்லது வட்டிக்கோ கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை உங்களால திருப்பி செலுத்த முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் வாங்காம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா. அப்படி இல்லைன்னா தேவையற்ற அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன நேரத்துல உங்களால வந்து கடன் வந்து திருப்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டமாக கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க. ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்குமே எந்த ஒரு வாக்குவாதமும் கொடுத்துடாதீங்க வெளிநபர்களுக்கு. உதாரணத்துக்கு உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க ஏதோ சொத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பண உதவி தேவைப்படுது அப்படின்னா ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வந்து கொடுத்துடாதீங்க. அதே சமயம் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது தேவையற்ற நண்பர்களுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் சியூட்டி கையெழுத்து யாருக்குமே போட்டுறாதீங்க. அப்படி போடாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சனீஸ்வரர் அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு கெடுபலங்களும் நடக்காது அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ இந்த சமயத்துல இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும். ஸோ சனீஸ்வரர் என்ன பண்ணுவார்னா அவரும் மகிழ்ச்சி ஆயிடுவாரு. அவர் வந்து குரு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதெல்லாம் தடுக்காம அவர் சைட்ல இருந்து வந்து அவரும் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுவாரு. இதுதான் வந்து இந்த சித்திரை மாதம் வந்து நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் முக்கியமா வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ராகு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்காரு. இது வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஸோ உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு. நீங்க வந்து நீண்ட நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களால முடியல அப்படின்னாலும் இப்போ நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து நீங்க புதிய தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க நீண்ட நாளா இன்னொரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க மறுபடியும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. நீங்க எந்த அளவுக்கு விருப்பப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபேவராகவே வந்து ஜாப் சைட்ல நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் அது கூடிய உங்களுக்கு தன லாபமும் சற்று அதிகமாகவே உங்களுடைய ஆஃபீஸ்ல கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமா நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து கணவன் மனைவி வந்து பிரிந்து போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான மாதமா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. மேலும் நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால சித்திரை மாதம் வந்து நம்மளுடைய கடகம் ராசியில் பிறந்த தாய்மார்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்ற மன வருத்தத்துல நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட வண்ணமா வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய குல
குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை வந்து மாறிட்டு உங்களுக்கு இனி வரப்போகிற காலங்களில் வந்து படிப்பு வந்து இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று ஒரு நல்ல பெரிய உத்தியோகத்தில் சேருவதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இங்கே. மேலும் வந்து நீங்கள் நீண்ட நாளாக வந்து புதிதாக சொத்து வாங்கணும் அல்லது நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து நீங்கள் வாங்கியிருக்க இடத்துல வந்து ஒரு புதிய வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக சொத்து வாங்குவதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டெய்லி வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் மற்றும் மாலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாக்கிங் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே கடகராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கடகம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான சித்திரை மாதம் ராசி பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.